சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம், சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. போன பாட்டுல வந்து மஹல்சாபதிஜிக்கு பாபா எப்படிலாம் வந்து ஹிண்ட் குடுத்தாரு. மஹல்சாபதி வந்து இறக்குற வருஷங்கள வந்து பாபா முன்கூட்டியே சொல்லியிருப்பாரு. அந்த விஷயங்கள நம்ம பார்த்தோம். இந்த பாட்டுல வந்து மஹல்சாபதிஜிக்கு வந்து பாபா எப்படி காட்சி அளிச்சாருன்னு சொல்லி பார்க்கலாம். அ பாபா பாபாவ பொறுத்தவரைக்கும் பக்தர்கள் அவர எப்படி நினைக்கிறாங்களோ, அப்படிதான் அவர் காட்சி குடுப்பாரு. பண்டரிநாதரா நெனச்சா அப்படி காட்சி குடுப்பாரு. கண்டோபாவா நெனச்சா அப்படி காட்சி குடுப்பாரு. அப்பாவா நெனச்சா அப்பாவா காட்சி குடுப்பாரு. ஒரு ஃப்ரெண்டா நெனச்சா அந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும்ல. அதுக்கேத்த மாரி தான் காட்சி குடுப்பாரு. மஹல்சா பத்தி பொறுத்தவரைக்கும் அவருடைய கடவுளான கண்டோபாவா வந்து பாபாவ பார்த்திருக்காரு. அதனால பாபா அவருக்கு எப்பலாம் இக்கட்டான நிலைமை இருக்கோ, அப்பலாம் கண்டோபாவா தான் காட்சி குடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறச்ச ஒரு டைம் என்ன ஆகும்னா, மஹல்சபதிஜிக்கு வந்து கண்டோபா காட்சி குடுத்து, "நீ வந்து விட்டல்புரத்துல இருக்க விட்டல வந்து போய் பார்த்துட்டு வரணும், தரிசனம் பண்ணிட்டு வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு பண்டரிபுரத்துக்கு போகணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா, மஹல்சபதிஜியே வந்து ஒரு ஏழையா இருக்காரு. அவருக்கு சாப்பிடறதுக்கும் கையில வருமானம் கிடையாது. காசு இல்ல. அப்படி இருக்கும்போது பண்டரிபுரம் போறதெல்லாம் ஒண்ணும் ஒரு விளையாட்டான விஷயம் கிடையாது. இந்த டைம்ல என்ன ஆகும்னா, அவருக்கு யார் மூலியமாவோ ஒரு பண உதவி கிடைக்கும். அது கிடைக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு வெல்த்தான ஒரு ஃபேமிலி வந்து பண்டரிபுரம்க்கு போவாங்க. வெற்றில பார்க்கறதுக்காக போவாங்க. அவங்க கூட சேர்ந்து இவரும் மஹல்சபதிஜியும் கிளம்புவாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது, அங்க அவ்ளோ கூட்டம் இருக்கும். இப்பலாம் எப்படி நமக்கு லைன் கட்டி சாமிக்கு வழி விடுறாங்க. ரூ. 500 தரிசனம், ரூ. 1000 தரிசனம்லாம் குடுக்குறாங்கல்ல, அப்பயுமே இதே மாதிரி தான் இருந்திருக்கு. இதுல ஆ அங்கங்க வந்து பணம் வாங்குவாங்களாம். அங்க உள்ள கோவிலுக்குள்ள வேலை பார்க்குறவங்க வந்து பணம் வாங்கிட்டா உள்ள ஸ்பெஷல் தரிசனம் குடுக்குறதுக்கு, அப்படிங்கிற மாதிரிலாம் தொல்ல பண்ணுவாங்க போல இருக்கு அந்த டைம்ல. இப்படி இருக்கும்போது மஹல்சபதி வந்து முடியாம கூட்டத்தோட கூட்டமா போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திண்டாடிக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு எல்லா மக்கள் கண்ணுக்கும் கண்டோபா மாதிரி மஹல்சாபதியோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு. அப்ப மக்கள் எல்லாருமே என்ன நெனச்சிருக்காங்கன்னா, கண்டோபாவே விட்டோபாவ பாக்க வந்திருக்காங்க, விட்டல பாக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வழிவிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அங்க இருந்த பூசாரிகளுக்கும் அதே மாதிரி தான அனுபவம் கிடைச்சிருக்கும். அப்படிதான் இந்த புக்லயும் இருக்கு. அவருக்கு வழி விட்டுருக்காங்க. ஈஸியா அப்ப போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, மஹல்சாபதி விட்டோபாவ பாத்துட்டு வந்திருக்காரு. மஹல்சபதி வந்து வருஷம் வருஷம் காவடி எடுத்துட்டு ஜோஜருக்கு போவாரு இல்லையா? அப்ப அந்த குழுக்கும் வந்து இதே மாதிரி அனுபவம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி மஹல்சபதி கந்தோபா ஃபேஸ் மாரி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி தானே விட்டல் பார்க்கறதுக்கு வழி விட்டாங்க. அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜோஜருக்கு மஹல்சபதி காவடி எடுத்துட்டு போம்போதெல்லாம் இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ வந்து அவங்க குழுல இருக்கவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, குதிரை வண்டி கட்டிக்கிட்டு வந்து ஒரு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சாமிய பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு கும்பலா சேர்ந்து மஹல்சபதிஜியும் அதுல இருக்காரு. அப்படி போகும்போது இப்பலாம் எப்படி நமக்கு வந்து போலீஸ் வந்து இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போம்போது அவங்களுடைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, அவங்க எங்க இருந்து வராங்க, அந்த மாரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்றாங்கல்ல. அப்படி வந்து கலெக்ட் பண்ணும்போது, அ அவங்க கிட்ட வந்து அந்த ரசீட் இல்ல. அதுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கிராமத்துல இருக்க ஒரு குல்கர்ணின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அந்த ஸ்லிப் வாங்கணும். அந்த வாங்குனா மட்டும் தான் அவங்க வந்து மேல வந்து போக முடியும். இன்னும் கிராமத்துக்குள்ள போக முடியும். அவங்கள எல்லாருமே போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சீட் இல்லன்றதுனால புடிச்சு போக விடாம தடுத்து உட்கார வச்சுட்டாங்க ஸ்டேஷன்ல. அப்ப வந்து இவரு என்ன பண்றாருன்னா, மஹல்சபதி போயிட்டு இந்த சீட் வாங்கிட்டு வரலாம் குல்கர்ணி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, குல்கர்ணி என்ன பண்ணுவாருன்னா, அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, வரவங்களலாம் வந்து ஈஸியா அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குங்கிறதுனால, வரவங்களலாம் வந்து வேலை வாங்கிக்குவாரு. ஈஸியா ஒரு ஃப்ரீயா வேலை வாங்கிக்கிட்டு, அ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வேணும்ன்றத வந்து செய்வாரு. யோசிச்சு பண்ணுவாரு. இதுல ஒரு டிஸ்க்ளைமர் குடுத்துடுறேன். இப்ப வந்து குல்கர்ணி இதுல வந்து ஒரு ஒரு மோசமான ஆள் மாதிரி தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்காரு. அந்த காலகட்டத்துல. இப்ப எல்லாருமே ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க கரெக்ட்டா லைஃப்ல. அந்த மாதிரி தான் குல்கர்ணியும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு. அவர் வந்து அதுக்கப்புறம் பாபாவுடைய தீவிர பக்தரா ஆயிட்டாங்க. ஸோ இந்த இதுல வந்து நமக்கு குல்கர்ணி இந்த மாதிரி வரவங்களலாம் வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் குடுப்பாருன்னு சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலி இது உண்மையான ஒரு விஷயம் தான். பட் வந்து நீங்க குல்கர்ணிய தப்பா எடுத்துக்க வேண்டாம். பட் குல்கர்ணியும் பாபாவுடைய தீவிர பக்தரா ஆயிட்டாரு. அதனால தான் இந்த டிஸ்க்ளைமர் இப்பயே நான் குடுக்குறேன். மஹல்சாபதிஜியும் அவர் கூட வந்து ஒரு ஆளும் வந்து சேர்ந்து தான் குல்கர்ணிய பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அந்த பாஸ் வாங்கறதுக்காக.
அப்ப போகும்போது என்ன ஆயிருக்கும்னா, குல்கர்ணி சம்பளம் குடுக்காம போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வா. அப்பதான் நான் காசு குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து குல்கர்ணியோட ஆள் வந்து ஒரு ஒரு கோடாலி கொண்டு வந்து குடுத்துருவாரு. மகள்சாபத்தி கூட வந்தவர்கிட்ட. இவரும் போய் வெட்ட ஆரம்பிச்சுடுவாரு கோடாலி எடுத்து. வெட்ட ஆரம்பிக்கும்போது என்ன ஆயிடும்னா, அந்த அந்த கோடாலி உடைஞ்சு விழுந்துரும். மறுபடியும் குல்கர்ணி போயிட்டு 2வது ஒரு கோடாலி எடுத்துட்டு வந்து குடுப்பாரு. அதுக்கும் அதே மாதிரி தான் ஆகும். மறுபடியும் 3 டைமும் ஒரு கோடாலி கொண்டு வந்து குடுப்பாரு. அதுவும் அதே மாதிரி தான் ஆகும். குல்கர்ணி டென்ஷன் ஆயிடுவாரு. "நீ வேலை செய்யறது கடவுளுக்கே புடிக்கல போல இருக்கு. இந்தா புடி பாஸ்ன்னு" சொல்லிட்டு பாஸ குடுத்துட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவாரு. இன்னொரு முறை என்ன ஆகும்னா, மல்சா பத்திஜி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோஜருக்கு மறுபடியும் வருஷம் வருஷம் போற மாதிரி போவாரு. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து ஜோஜர்ல பிளேக் அந்த டிசீஸ் வந்து ரொம்ப வைடா பரவி இருந்தது. நெறைய டெத் அங்க அதிகமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது, அந்த போற வழியில போற ரூட்ல வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா? அந்த பல்லக்குலாம் எடுத்துட்டு போறாங்கல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் வேணுங்கிறதுக்காக ஜோஜர் போறதுக்கு அந்த வழியிலேயே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப மஹல்சாபதி வந்து இந்த மாரி பிளேக் அங்க இருக்கே! நம்ம எப்படி போ முடியும்? அங்க வேற உயிரிழப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, அந்த காவடி மேலேயே சாஞ்சுகிட்டு உட்கார்ந்திருப்பாரு. சோகமா உட்கார்ந்திருப்பாரு. திடீர்னு திரும்பி பார்த்தா, அங்க பாபா உட்கார்ந்திருக்கா மாரி அவருக்கு தெரியும். அவர் வந்துட்டு சடனா மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது, பாபா இருக்க மாட்டாரு. மறைஞ்சு போயிருவாரு. அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, அவங்க குழுவுல இருக்கவங்க கூட கிட்ட என்ன சொல்வாருன்னா, "பாபா நம்ம கூட தான் இருக்காரு. வாங்க போலாம். நம்ம கிளம்பி போயிட்டு நம்ம காவடிய போய் இது பண்ணிட்டு வந்துரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாருமே மறுபடியும் உள்ள போயிருவாங்க. ஊருக்குள்ள போயிருவாங்க. யாருக்கும் எந்த ஒரு பிளேகும் வராது. யாரும் இறந்தும் இருக்க மாட்டாங்க. போயிட்டு நல்லபடியா முடிச்சுட்டு வருவாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஷீரடிக்கு வந்துருவாரு. அப்ப வந்து மஹல்சாபதி வந்து பாபாவ பார்க்கும்போது, பாபா கேட்பாரு, "நீ அங்க ஜோஜர்ல காவடி மேல சாஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கத நான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் மஹல்சாபதிக்கு புரியும். நம்ம வந்து கற்பனையா வந்து இந்த விஷயத்த பார்க்கல. பாபா உட்கார்ந்து இருக்கிறத. பாபா நிஜமாவே அவரு வந்து நம்மள பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு அந்த இடத்துல அப்படிங்கிறத அப்பதான் அவரு புரிஞ்சுக்குவாரு. அதுலருந்து இன்னும் அவருக்கு வ அ அந்த திடமான நம்பிக்கைங்கிறது வந்து மஹல்சாபதிக்கு வந்து வந்துரும். இந்த கதையில இருந்தே நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். நம்ம என்னென்ன செய்றோமோ, அதெல்லாம் பாபா கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்மள கைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காருங்கிறதுனால, நம்ம வந்து எல்லா செயல்களையும் நல்ல செயல்களா செய்யணும். அதுதான் பாபாவுக்கும் பிடிக்கும். இவ்வளோ நேரம் இந்த ஸ்டோரிய கேட்டதுக்கு, பாபாவுடைய கதைகள கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. பாபாவுடைய கதைகள நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க. சச்சரிதம் படிங்க, ஸ்தவனமஞ்சரி படிங்க. பாபாவோட கதைகள் எங்கெல்லாம் கேட்கப்படுதோ, அங்க பாபா இருக்காரு. ஸ்தவனமஞ்சரியும், சச்சரிதமும் எங்கெல்லாம் படிக்கப்படுதோ, அங்க பாபா வருவாரு. ஆம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்ரீ ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.